வணக்கம். மேத்தி பராத்தா செய்கிறதுக்கு வெந்தயக்கீரையை ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்ததும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. அது நல்லா ஆறினா தான் நமக்கு சப்பாத்தி மாவு செய்யும்போது கரெக்டாக வரும். இப்போ சப்பாத்தி மாவு செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் கூட பொடிப்பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கலாம். இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஆற வச்ச வெந்தயக்கீரையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், நீங்கள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வேணும்னா தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுருங்க. இதை சப்பாத்தி மாதிரி நல்லா சுட்டி எடுத்துடலாம். கீரை பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே பட்டர் போட்டு கொடுக்கும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது காம்பினேஷன் எதுவும் தேவைப்படாது. ஸோ நான் வெறும் ஊறுகாயும் தயிரும் தான் வச்சு சாப்பிட்றேன் இன்றைக்கி. இன்னையோட லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் ஒரு 3 மேத்தி பராத்தா வச்சுருக்கேன். இது காம்பினேஷனுக்கு எதுவும் தேவைப்படாதுங்கிறதுனால நான் வெறும் தயிர் தான் வச்சுருக்கேன். காலையில் குடிக்கிறதுக்காக வாட்டர்மெலன் ஜூஸ் செஞ்சுருக்கேன். ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். இந்த சம்மருக்கு ரொம்ப எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஜூஸ்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. தென் ஈவினிங் சாப்பிட்றதுக்காக மஸ்க் மெலன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இன்னையோட லஞ்ச் பாக்ஸ் மெனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.